நவராத்திரியின் 9 நாட்களில் மலைமகள், அலைமகள், கலைமகள் ஆகிய தேவிகளுக்கு 3 நாட்கள் என வழிபாடு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் அலைமகளான மகாலட்சுமியை வழிபடக்கூடிய முதல் நாள் இந்த நவராத்திரி 4ஆம் நாள் வழிபாடு. மகாலட்சுமி என்று சொன்னாலே அனைவருக்கும் பிடித்த கடவுள். மகாலட்சுமி அமிர்தம் எடுக்க பாற்கடலை கடைந்தபோது வந்ததால் அவருக்கு அலைமகள் என்று பெயர் வந்தது. பாற்கடல் கடைந்தபோது அதிலிருந்து பல்வேறு பொருட்கள் வெளியே வந்தன. கற்பக விருட்சம், காமதேனு, ஸ்ரீதேவி, மூதேவி உள்ளிட்டவை வெளியே வந்தன. வெளியே வந்தவைகளை ஆளுக்கொன்றாக எடுத்துக் கொள்கின்றனர். இதில் விஷ்ணு பகவான் முக்கிய பங்கு வகித்ததால் அதில் இருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை மகாவிஷ்ணு ஆட்கொண்டு அருளுகிறார். மலைமகளான பார்வதி தேவியை அழைத்து வழிபட்டுவிட்டு நவராத்திரி 4வது நாளில் அலைமகளை வழிபடக்கூடிய நாளாக நவராத்திரி 4ஆம் நாள் வழிபடுகின்றோம். இன்று நாம் போட வேண்டிய கோலம் படிக்கட்டு வகையான கோலம். அட்சதையில் போட வேண்டும். இன்று மகாலட்சுமிக்கு ஜாதி மலர் எனப்படும் ஜாதி மல்லி சூடுவது மிகவும் விசேஷம். கதிர்பச்சை என்னும் இதழால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கதம்ப சாதம் நெய்வேத்தியமாக படைக்கலாம். கொய்யாப்பழம் நெய்வேத்தியமாக படைக்கலாம். பைரவி ராகத்தில் அமைந்த பாடலை பாட வேண்டும். மகாலட்சுமி, விஷ்ணு பகவானின் போற்றிகளை பாடுவது நல்லது. இன்று இவ்வாறு மகாலட்சுமியை வழிபடுவதால் கடன் தொல்லை தீரும். கடன் என்றால் மற்றவர்களிடம் வாங்கியிருக்கும் கடனை தீர்ப்பதோடு பிறவிக் கடனும் தீரும். மகாலட்சுமி என்றாலே தெரியும், செல்வங்களுக்கான தேவி. இவரை வழிபட்டு நம் வாழ்க்கையில் அனைத்து வகை செல்வங்களையும் பெறலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.